மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேற எந்த ஸ்டேட்லயும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த வகையில இது சிறப்பான தனித்துவமான விழா. திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரணும். அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனா இருக்கணும் தான் இந்த விழாவை நடத்துறோம். நம்முடைய இலக்கு 100% உயர்கல்வி சேர்ந்தாங்க என்பதுதான். அந்த இலக்கை எட்ட உங்களை போன்ற மாணவர்கள் தான் உதவணும். உங்க நண்பர்களுடைய நண்பர்கள்னு யாராவது காலேஜில் சேரலன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க படிப்பு கைவிட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை நீங்க படிப்பை தொடர வைக்கணும். 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்களை எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 977 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்கள் அட்மிஷன் முடியல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளா ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் நுழைஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பசங்க இந்த ஆண்டு 27 பேர் நுழைய போறாங்க. எளிய பின்னணியிலிருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய நீங்க தான் அங்க ரியல் ஹீரோ. இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, முற்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையா வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை உருவாக்கும். இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை. யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது. கல்வி பாகுபாட்டை நீக்குவோம். சமத்துவ கல்வியை உருவாக்குவோம். முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும். அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். மொத்தத்துல கல்வியில முன்னணி மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவோம்.